Hey guys, I'm Gautam. Welcome to Future Day Gadgets. இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டான யூனிக்கான கேஜெட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1 Unihertz Atom. இதுதான் வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் 4G ரக்டு ஸ்மார்ட் ஃபோன். ரொம்பவே குட்டியாக யூனிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுற நார்மலான ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியே எல்லா ஃபெசிலிட்டியும் இதுலேயும் இருக்குது. கேமரா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ ஓஎஸில் ஒர்க் ஆகுது. 4GB RAM இருக்கும். 64GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு செமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? எல்லா அப்ளிகேஷனும் இதுலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற பேன் பாக்கெட் பக்கத்துலேயே ஒரு குட்டி பாக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. சின்ன பொருள் வைக்கிறதுக்கு காயின்ஸ்லாம் போடுறதுக்கு அந்த பாக்கெட் யூஸ் ஆகும். ஸோ அந்த பாக்கெட்லேயே இந்த ஃபோனை வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஃபோன் வந்து டஸ்ட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஷாக் ப்ரூஃப். கீழேயே போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது. எனக்கு வந்து ஒரு குட்டியான ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும், பட் கையிலேயே இருக்கிற மாதிரி தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 108 grams மட்டும்தான். நம்பர் 2 AirBLock Drone. இது ஒரு ப்ரோக்ராமபிள் ட்ரோன். நார்மலான ட்ரோன் மாதிரி இல்லாமல் இதை கொஞ்சம் வித்தியாசமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. 6 ஃபேன் இருக்கும். இது ஒரு மல்டிஃபார்ம் ரோபோட்னு சொல்கிறாங்க. இதோட ஷேப்பே உங்களால் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ட்ரோனாக மட்டும் இல்லாமல் வாட்டரில் போகிற ஒரு போட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குட்டியான ரோபோட்டாக வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ அதை வச்சு உங்களால் வந்து விளையாட முடியும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் பறக்கிற ட்ரோனாக வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு தாறுமாறான ஒரு ட்ரோன். ஒயர்லெஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வழியாக உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இதை அக்சஸ் பண்ண முடியும். ஈஸி டு அசம்பிள். அவுட்டோரில் இன்டோரில் வந்து இந்த ட்ரோனை ஓட்டும் போது மரத்தில் இல்லாட்டி சைட் வாலில் எங்கேயாச்சும் பட்டுருச்சுன்னா உடனே வந்து கீழே விழுந்துடும். அப்படி கீழே விழுந்தாலும் இதுக்கு எதுவும் ஆகாது. உடனே நீங்கள் வந்து எடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து பறக்க விடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நம்பர் 3 ஹேண்ட் பேண்ட். இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பைக் மவுண்ட் பேண்டு. நம்ம வந்து சைக்கிளில் பைக்கில் ரைட் போகும்போது நம்மளோட ஃபோனை யூஸ் பண்ணி கூகுள் மேப்ஸ் நேவிகேஷன் வந்து பார்த்துக்கிட்டே போவோம். பட் ஒரு டைமும் கையில் எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்ட் இருந்துச்சுன்னா உங்களோட பைக் இல்லாட்டி சைக்கிளோட ஹேண்டில் பார்லேயே ஃபிட் பண்ணிக்கலாம். சிலிக்கான் மெட்டீரியலில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக இதை புஷ் பண்ணி இழுத்து லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபோன் கீழேயே விழாது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம் பேஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு உங்களால் பாட்டில் கூட ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஃபோன் மட்டும் இல்லாமல் ஒரு டார்ச் லைட்டை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட இந்த பேண்டை யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். நம்பர் 4 மின்ட். இது ஒரு ஸ்மார்ட் ஃபைண்டர் டிவைஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளை வந்து எங்கேயாச்சும் மறந்து வச்சிட்டிங்கன்னா இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபோனையும் இந்த டிவைஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் ஃபோனை வந்து எங்கேயாச்சும் மறந்து வச்சிட்டிங்கன்னா இந்த டிவைஸில் இருக்க ஒரு பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணாவே போதும், ஃபோன் வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கார் கீ, ஹேண்ட்பேக்கு, வாலெட்டு இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து மறந்து வச்சிட்டிங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்கு வந்து இந்த டிவைஸை உங்களோட வாலெட்டில் கீ செயினில் நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட்டு, காஃபி ஷாப்பிங் இந்த மாதிரி போகிற இடத்துல உங்களோட ஹேண்ட்பேக்கு, கீலாம் வந்து மறந்து வச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனுக்கே மெசேஜ் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க, வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோனும் அந்த டிவைஸை வந்து கனெக்ட்லேயே இருக்கணும். ஸோ இந்த டிவைஸை விட்டு நீங்கள் குறிப்பிட்ட தூரத்துக்கு நகர்ந்து போகும்போது உங்களோட ஃபோனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான டெக்னாலஜி யூஸ் பண்ணி செம்மையாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதான் வந்து வேர்ல்டுலேயே தின்னஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல். ஒரு ரிமோட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கேமராக்கு ஒரு ஷட்டர் பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாடுற மியூசிக் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரெசன்டேஷன் அப்போ ஒரு ரிமோட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சிக்னல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 150 feet. ரீப்ளேசபிள் பேட்டரி டாக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுற வாட்சில் வந்து காயின் பேட்டரி போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி பேட்டரியை வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த பேட்டரி போட்டாவே போதும், இது ரொம்ப நாளைக்கு வந்து ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டிவைஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மறதி இன்னும் அதிகமாயிரும். ஸோ டெக்னாலஜின்றது நம்மளை வளர்க்க தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்பர் 5 Handenergy.
இது ஒரு பாக்கெட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டர். கிரிக்கெட் பால் சைஸ் அளவுக்கு தான் இது இருக்கும். நம்மளோட ஹேண்டில் வந்து இந்த பாலை வச்சு மூமெண்ட் அசைக்கிறது மூலிமா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து சார்ஜ் ஏற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி செமையான டெக்னாலஜி யூஸ் பண்ணி பயங்கரமாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கைரோஸ்கோப் அண்ட் கைனடிக் எனர்ஜி மூலிமா ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு டைமும் உங்களோட கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மூவ்மெண்ட் கொடுக்கறது மூலிமா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு, டேப்லெட்டுக்கு, ஆக்ஷன் கேமரா, ஸ்மார்ட் வாட்சஸ்க்கு இந்த மாதிரி டிவைஸ்க்குலாம் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். பால்குள்ளே வந்து மேக்னெட்டிக் ரோட்டார் அண்ட் ஸ்டேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோட்டார் வந்து 5000 RPMல வந்து ரொட்டேட் ஆகும். அது மூலமாக மெக்கானிக்கல் பவர் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இன்பில்ட்டாக பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி வந்து இந்த ப்ராசஸ்லாம் வந்து நடக்க சார்ஜ் ஏறிடும். ஸோ நார்மலான USB வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பவர் பேங்க் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட். ட்ராவல் பண்ணுறவங்களாம் அவங்களோட ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணணும்னா பவர் சோர்ஸை வந்து தேடி போகணுன்னு அவசியமே இல்லை. இந்த பால் இருந்தாவே போதும், அவங்க நினச்ச இடத்துல எப்போ வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்பர் 6 L8 ஸ்டார். இது ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வித் ஃபோன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ளூடூத் ஹெட்செட்டையும் ஒரு கீபேட் ஃபோனையும் ஒன்றா இணைச்சு ஒரு டிவைஸாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடில் நீங்கள் கீபேட் ஃபோனாக யூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் இன்னொரு சைடில் வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் வழியாக உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஃபோன் கால்லாம் பேச முடியும். இதில் இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, மேஜிக் வாய்ஸ் சேஞ்சர். ஸோ நீங்கள் ஃபோன் கால் பேசும்போது வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி உங்களால் பேச முடியும். அண்ட் ஃபோன் சைடுக்கு வந்து நம்ம வந்தோம்னா உங்களால் 2 நேனோ சிம் போட்டு யூஸ் பண்ண முடியும். மியூசிக் பிளேயர்லாம் இருக்குது. உங்களுக்கு போர் அடிக்கிற டைமில் பாட்டெலாம் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 260 mAh. ப்ளூடூத் ஹெட்செட்டும் ஒரு ஸ்மாலஸ்டான ஃபோன் வேணும்னா இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்த இன்வென்ஷன்லேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.